Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நான் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், the most avoided video. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிராக்கர் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ 2026 டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கு தேதிகள் குறிச்சாச்சு, தேதி வந்தாச்சு. இது அஃபிஷியல். எக்ஸாம் இருக்குமா இருக்காதா, எந்த எக்ஸாம் வரும், எது வராது, எந்த மந்த் வந்து வரும், எப்போ படிக்க ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி ஒரு குழப்பம், ஒரு லூப் ஹோல் மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போது இதுக்கான விடை கிடைச்சாச்சு. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் கால அட்டவணை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். டிசம்பர் 20க்கு அப்புறம் தான் வரும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லது. ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரைட், பார்த்துலாமா? ஸோ 26 எய்ம் பண்ணுறவங்க, 25ல் பார்டரில் விட்டவங்க இந்த வருஷம் பிடிச்சே ஆகணும். அதுக்கான நேரம் வந்தாச்சு, தேதி குறிச்சாச்சு. ரைட், பார்த்துலாம். எக்ஸாம்ஸ் மொத்தம் 6 வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சர்வீஸ், நான் இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட், குரூப் 1 சர்வீசஸ் அண்ட் குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வேகன்சி கொடுக்கல. எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதுக்கான வேகன்சி வந்து கொடுப்பாங்க. அண்ட் இன்னும் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணப்படும். ஓகே, ஸோ நாம் எதிர்பார்க்குற எக்ஸாம் என்னென்னது? குரூப் 1 எக்ஸாம் ஜூன் மந்த் தான் வந்து வருது. அண்ட் எக்ஸாம் உங்களுக்கு செப்டம்பரில். குரூப் 2 ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் அக்டோபரில் வருது. குரூப் 4 எக்ஸாம் அக்டோபர் நோட்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் டிசம்பர் தான் எக்ஸாம் வந்திருக்கு. இன்னும் ஒரு வருஷம் வந்திருக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஓகே, இங்கே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி வரும், என்ன வந்து வரும், அதிகமாக வருமா கம்மியாக வருமா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இங்கே குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கன்சிக்யூட்டிவ், அதாவது 24 25 26 இந்த 3 வருஷமும் எக்ஸாம்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தணும். எல்லா வருஷமும் உங்களுக்கு 5000 10,000 வேகன்சி வராது. அந்த வருஷம் வருது அப்படின்னா அந்த வருஷம் எவ்வளோ க்ளோஸ் ஆகுதோ அதான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இங்கே இன்னும் வேகன்சி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து பாருங்கள், மே மந்த் எலெக்ஷன் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் மாறலாம், மாறாமல் கூட வந்து போகலாம். அங்கே என்ன வேகன்சி இருக்குது அது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் பொறுமையாக வந்து கொடுப்பாங்க. நம்ம வேலை என்னது? நோட்டிஃபிகேஷன் டேட் வந்தாச்சு. நான் பிளான் போடும் போதே சொல்லியிருப்பேன், எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி மேக்கு அப்புறம் தான் வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குரூப் 1 எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வர சான்ஸுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் எலெக்ஷன் உங்களுக்கு ஏப்ரல் மேல வந்திருக்கும். அது முடிஞ்சு ரிசல்ட் வந்து எக்ஸாம் ஜூன் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ உங்கள் வேலை என்ன? குரூப் 1க்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்குது, 7-8 மாதங்கள் இருக்குது எக்ஸாம் வரைக்கும். ஓகே, குரூப் 2க்கு 1 வருஷம், குரூப் 4க்கும் 1 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணமானா வெயிட் பண்ணக்கூடாது. சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். காலங்கள் நிற்காது. வேகமாக ஓடினா தான் எக்ஸாம் நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஆனுவல் பிளானர். ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு நியூ பிளான், நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த பிளான் பேஸ் பண்ணி இன்னும் ப்ராப்பராக எப்படி வந்து கொண்டு போகலாம். ஒரு 7 மாதம் இருக்குது குரூப் 1க்கு, அங்கேருந்து குரூப் 2க்கு ஒரு 8 மாதங்கள் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு பிளான் எப்படி கொண்டு போகலாம் எல்லாமே நம்ம வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிசம்பர் 5th ஒரு நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பேட்ச் இந்த பிளானை பேஸ் பண்ணி தான் கொண்டு போக போகிறோம். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.